ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இப்போ நம்ம எங்கே வந்துருக்குறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நண்பர் வீட்டுக்கு வந்துருக்குறோம். அங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விசேஷத்துக்கு சாப்பாடெல்லாம் கடையில் சொல்லியாச்சு பண்ணிட்டு. இப்போ வீட்டில் பார்த்தீங்கன்னா காளான் பிரியாணி ரெடி ஆகிட்டு இருக்குது. இது பாருங்க, ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. காளான் பிரியாணி ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அக்கா என்னென்னு போனேன்னு சொல்லுங்க. முதல்ல எண்ணெய் ஊற்றிக்கிறோம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டாச்சு. பச்சை மிளகா போட்டுக்கிறோம். அடுத்தது வெங்காயம் போட போகிறோம். அதுக்கப்புறம் தக்காளி போடுறோம். தக்காளிக்கு அப்புறம் மசாலா போடுறோம். வணக்கிறோம். மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வாங்கிடுச்சு காளான் பிரியாணிக்கு. அக்கா அடுத்தது வந்து புதினா போட போகிறாங்க. புதினா போட போகிறோம். புதினா போட்டாச்சு. புதினா போட்டு நல்லா வணக்கிடுறோம். வணங்கினதுக்கப்புறம் மசால் போடுறோம். மசால் போட்டதுக்கப்புறம் தக்காளி போடுறோம். தக்காளி போட்டதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுறோம். தண்ணி போட்டதுக்கப்புறம் அரிசி போட்டு கிளறி விட்டு மூடி வைக்கிறோம். அப்படித்தானே மக்களே? இப்போ பார்த்தீங்கன்னா நண்பர் வீட்டுக்கு வந்திருக்கிறோம். நண்பர் வீட்டில் ஒரு விசேஷம். இப்போ பார்த்தீங்கன்னா காளான் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்குது. அக்கா பார்த்தீங்கன்னா பிரியாணி ஸ்பெஷலிஸ்ட்டுன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு பிரியாணி செய்வாங்க. மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி எல்லாம் சூப்பராக செய்வாங்க. எனக்கு காளான் பிரியாணி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. செஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு நாங்கள் காமிப்போம், சரிங்களா? அடுத்தது என்னக்கா மசாலா போட்டு மசால் போடுறோம். மசாலா ஐட்டம் போட்டுட்டு இருக்கிறாங்க. மசால் போடுறோம். மசால் போட்டு நல்லா வணக்கிடுவோம். மசாலா போட்டு அந்த எண்ணெயிலேயே பார்த்தீங்கன்னா வணக்கணும். எந்த அளவுக்கு மசாலா எண்ணெயில் வணங்குதோ அந்த அளவுக்கு பிரியாணி டேஸ்ட்டாக வரும், சரிங்களா? மக்களே பார்த்துட்டு இருந்தீங்க, நல்லா பார்த்துக்குங்க. மசால் வணங்குறவங்களுக்கு தான் டேஸ்ட்டே கொடுக்கும். பார்த்துட்டே இருங்க. செஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறோம். மசால் போட்டாச்சு. மசால் போட்டு நல்லா வணக்கியாச்சு. அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச புதினா போடுறோம். புதினா போட்டு நல்லா வணக்கிடுறோம். நல்லா நல்லா பொன்னிறமாக வணக்கணும். வணங்கினதுக்கப்புறம் மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா அக்கா வெங்காயம், மசாலா, இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கிட்டாங்க. வணக்கினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அரைச்சி வச்ச புதினா ஊற்றிருக்கிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா எண்ணெயிலேயே நல்லா வணங்கணும். வணங்கினாக்க டேஸ்ட் வரும், சரிங்களா? மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்க மசாலா எப்படி நல்லா வணங்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி நல்லா எண்ணெயிலேயே வணக்கணும், சரிங்களா? இன்னைக்கு நாங்கள் சூப்பரான பிரியாணி சாப்பிடுவோம். சொல்லமா மசால் பாருங்க எப்படி வணக்கிட்டு இருக்கிறோம்னு. இதே மாதிரி தான் நீங்களும் போட்டு வணக்கி செஞ்சு பாருங்க. காளான் பிரியாணி சூப்பராக இருக்கும். மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா புதினா எல்லாம் நல்லா வணங்கிடுச்சு. அடுத்தது அக்கா தக்காளி போட்டு நல்லா வணக்கிடுறோம். நல்லா வணங்கினதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அரிசி போட்டு தம்மு போட்டு பிரியாணி ரெடி. மக்களே, இங்கே பாருங்க காளான் பிரியாணிக்கு காளான் நல்லா கட் பண்ணி வச்சுருக்குறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுகிட்ட மசாலாக்குள்ள போட போகிறோம், சரிங்களா? போட்டுட்டு உங்களை வந்து பார்க்கணும். மக்களே, எலுமிச்சங்காய் ஜூஸ் போட்டிருக்கோம். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் புதினா கடையை அரைச்சி உள்ள போட்டு லைட்டாக தண்ணி பொடி உப்பு கொஞ்சம் போட்டு கடைக்கு ஜூஸ் ஊற்றிங்கன்னா சூப்பராக எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். சூப்பராக இருக்கா பிடிக்கும். மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா அம்மா எலுமிச்சம்பழம் ஜூஸ் போட்டிருக்கிறாங்க. ஜூஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உப்பும் புதினா தலை போட்டு மிக்ஸ் பண்ண சொல்கிறாங்க, சரிங்களா? அப்படி பண்ணினீங்கன்னா ஜூஸ் சூப்பராக இருக்கும். அதுக்காக சொல்கிறாங்க, சரிங்களா? ஓகேங்களா? ஜூஸ் போட்டு அதுக்கப்புறம் சொல்ல வரேன். மசாலாலாம் கலங்கிருச்சு. நல்லா பொன்னிறமாக வந்தாச்சு. அடுத்தது கேளான் போட போகிறோம். மக்களே பாருங்கள், பார்த்துக்கிட்டே இருங்க எப்படி பண்ணுறாங்கன்னு.
மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா பிரியாணி ரெடி ஆகிட்டு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியே சேர்ந்து எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம். இது ஒரு ஜாலியான வீடியோ. நீங்களும் பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும். சரிங்களா? மக்களே பார்த்துட்டே இருங்க. மசாலா நல்லா வணங்கிடுச்சு. அடுத்தது கேளான் போட போகிறோம். பாருங்க, காளான் போட்டாங்க. காளான் போட்டாச்சு. இப்போ காளான் போட்டு நல்லா வணங்கிருச்சு. இந்த பக்குவத்துக்கு தான் வரணும். வந்ததுக்கப்புறம் அரிசி போட்டு தம் போட்டு மூடிடுங்க. பிரியாணி ரெடி. சொல்லமா மக்களே, மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. அக்கா பார்த்தீங்கன்னா அரிசி போட போகிறாங்க. அரிசியை போட்டே இருக்கோம். அரிசியை போட்டுக்கொண்டே இருக்கிறோம். நீங்கள் பார்த்துட்டே இருங்க. அடுத்த வாரம் எங்களுக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு சொல்லுங்க. வாங்க, எங்க வீட்டில் எல்லாரும் சாப்பிடலாம். ஒரு சின்ன ஃபங்க்ஷன் நடக்குது. வாங்க மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர் வீட்டில் விசேஷம். அதுக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து காளான் பிரியாணி செஞ்சுட்டு இருக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா கூட்டாஞ்சோறு. இப்படி செஞ்சால் தான் சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் இப்போ செஞ்சுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறோம். ஓகேங்களா? மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா உரம்பரையெல்லாம் வந்துட்டு இருக்கிறாங்க. அம்மா பாருங்க, டீ ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. உரம்பரைக்கெல்லாம் டீ ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. சரிங்களா? ஜூஸ் எடுத்துட்டு உங்ககிட்ட வர்றோம். மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு உரம்பரையெல்லாம் வரப்போகிறாங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுடைய ஓனர் இருக்கிறார் இல்லைங்களா, அவருடைய மச்சினை வீடெல்லாம் கூட்டி ரெடி பண்ணிட்டு இருக்கிறாரு. மாப்பிள்ளை வீடு இப்போ வர போகிறாங்க. அதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கிறாரு. பாருங்க எப்படி வேலை செய்கிறாருன்னு பாருங்க. இப்படி எல்லாம் இருக்கணும். மைத்துனர் வந்து இப்படி தானே இருக்கணும். நம்மளுக்கு இப்படி தானே ஒரு ஆள் தேவை. பாருங்க இப்படி வேலை செஞ்சுட்டு இருக்கிறாருன்னு பாருங்க. இப்போ பாருங்க, ஜாலியாக ஜூஸ் குடிச்சிட்டு நாயம் பேசிட்டு இருக்கிறாங்க ரெண்டு பேரும்.